அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீமார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ ஆர் பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம தினமும் ஒரு லெவல் ஒரு வீடியோவில் ஒரு ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணி கொடுக்குறோம். இது நீங்கள் சிந்திக்கணும் என்பதற்காக மட்டும்தாங்க. இதை வைத்து ட்ரேட்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக் ஒரு வேல்யூ கிடையாது, அதுக்கு நிறைய வேல்யூகள் இருக்கு. இதை ஒரு அடிஷ்னல் டூலாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். மார்க்கெட் என்ன டைரக்ஷன் இருக்கு அப்படின்னு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட விலை வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அது சேஞ்சஸ் ஆகுன்றதும் நம்ம இதில் சொல்கிறோம். ஓகேங்களா? நாம் ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோ ப்ரைஸ் ஆக்ஷனோ நியூஸோ எதுவுமே பார்க்கறதில்ல. மேக்ஸ் படி வேல்யூஸ் போடுறோம். அது எந்த நியூஸ் எதாக இருக்கட்டும், அந்த மேக்ஸ் வேல்யூவில் ரெஸ்பெக்ட் பண்ணால் அதுக்கு சர்டன் ரூல்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? இன்னைக்கு மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே அதுதான். இது ஒரு சைக்காலஜியை உங்களை சேஞ்ச் பண்ணும். இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்னைக்கு 26,000 புட்டு 108 rupees 108 ரூபாய்க்கு எபோ சஸ்டைன் ஆனா, எபோ இருந்தா மார்க்கெட் ஃபாலோ ஆகும். அதே 108 rupeesக்கு பிலோ இருந்தா மார்க்கெட் ஏறும் ஃபர்தரா. அப்போ 108 வரும்போதோ அங்க நேரம் இருக்கும்போதோ சர்டன் ரூல் இருக்கு. அதுல அந்த இடத்துல நீங்க உங்க டெக்னிக்கல், நீங்க பிரைஸ் ஆக்ஷன் பார்க்கலாம், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கலாம், சப்போர்ட் இன்ட்ரெஸ்ட் எண்ணி எதை வேணா பாருங்க. அது மேட்ச் ஆச்சுன்னா அப்ப நீங்க இதை பயன்படுத்தலாம், இல்லையே தவிர்த்துடுங்க. அது மட்டுமல்ல, இது 108னா அதுக்கு கீழே ஃபால்ஸாவே இருப்பாங்க, டக்குன்னு தூக்கிடுவாங்க. மேல ஃபால்ஸ் ஆகும், கீழே இறங்குவாங்க. அதுவும் மேக்ஸ்ல நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இது இங்கிருந்து இன்னொரு விலைக்கு வந்துட்டு ரிவர்சல் ஆகியே ஆகணுங்க. ஒன்று இதே ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் அதே டைரக்ஷன். அப்போ எகைன் அனதர் வேல்யூ வந்துருது. இங்கிருந்து மேல போனாலும் ஒரு விலையில சேஞ்ச் ஆகணும், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆர் அதே டைரக்ஷன். அங்க சட்டன் ரூல். அது போல அது 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகி ஏறும். அங்கங்க மேக்ஸ் மாறுபடும். ஏன்னா ஆப்ஷன் பையருங்கிறவங்க ஒரு பொசிஷன் எடுத்து விட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறது கிடையாது. ஓகேங்களா? அந்தந்த இடத்துல அதை ரெஸ்பெக்ட் பண்ணி ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அது ஃபர்தரா போகும். அப்போ அதெல்லாம் ஏன் நடக்குது அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி பாருங்க. அதே போல இந்த பப்ளிக் டொமைன் யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக் இதில் கொடுக்குறதெல்லாம் நம்பாதீங்க. இப்படி நான் கொடுக்குறதையும் நம்பாதீங்க. நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி அது சரியா ஒர்க் ஆகுதுன்னா பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.